அப்ப நான் அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவத்தை பத்தி முன்பு பேசி கொண்டு வரேன். அரசு பாருங்க, பேர்ல இருக்குது அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம். ஒரு அரசு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வழிகாட்டுறதுக்காக எழுதப்பட்ட விஷயங்கள் தான் இந்த அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம். ஏன்டா இவங்க நினைச்சாங்க? இந்த சிறிமாவோ பண்டார் நாயக்கவை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும். இவன் ஒரு சோசலிச சிந்தனை கொண்ட ஒரு பெண். சோசலிசம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை நீங்க 5வது யூனிட்ல கருத்தியல்கள்ங்கிற பாடத்துல படிப்பீங்க. அது தாராளவாத சிந்தனை, லிபரல்வாத சிந்தனைக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப லிபரல் வாதம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். லிபரல் வாதம் சொன்னா ஆஹ் மன்னராட்சி, சர்வாதிகாரத்துக்கு எதிராக தோற்றம் பெற்றது. அப்ப நீங்க சர்வாதிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும், சரியா? அவ இதெல்லாம் நீங்க 1ஆம் யூனிட் 2ஆம் 3ஆம் யூனிட்ல எல்லாம் அதான் நாங்க ஆரம்பத்துல படிப்போம். மன்னர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த மக்களோட சுதந்திரங்களை பறிச்சு ஆட்சி செஞ்சு கொண்டு, சுருக்கமா சொல்றேன், ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. எனவே ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாத மக்கள் புரட்சி செஞ்சு ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்கி நாங்க நினைச்ச மாதிரி சம்பாதிக்கலாம், அதை யாரும் தட்டி கேட்க முடியாதுன்னு உருவாக்கினாங்க. அதான் லிபரல் ஜனநாயக வாதம். இது கொஞ்ச நாள் போணுச்சு. இதனால தொழிலாளிகள் கஷ்டப்பட்டாங்க. இவங்களோட கோட்பாடுகள் பிழையா இருந்துச்சு. ஏன்டா இதுல மக்கள் இறைமை, அதே போல ஜனநாயகம்னு சொல்லி சில பிழையான கருத்துக்கள் இருக்குது. எனவே சோசியலிசவாதிகள் கால் மார்க்ஸ், அதே போல பிரிட்டிக் ஏங்கிள்ஸ் போன்ற மனிதர்கள் சம உடைமை வாதம், சோசியலிசத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா மனிதர்களும் என்ன சமமானவர்கள். இங்க பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளிங்கிற வேறுபாடு இல்லை. எனவே அரசு என்ன செய்யணும்? தொழில்களை செஞ்சு உழைச்சி அதை சமனாக பங்கிடணும். எல்லா மக்களுக்கு சமனான சுகாதாரம், சமனான கல்வி, சமனான வேலை வாய்ப்பு இப்படித்தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இது உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனிச்சு. ஆனா இந்த சிந்தனை பிழையானது. இதனால ரஷ்யா தோல்வி அடைந்தது, வீழ்ச்சி அடைந்தது. சோவியத் யூனியன்கிறது வீழ்ச்சி அடைந்தது. ஆஹ் இன்னும் பல, சைனா வீழ்ச்சி அடைந்தது. அவங்க பிறகு தன்னோட கொள்கைகளை மாத்தி கொண்டாங்க. அந்த டைம்ல இந்த சிந்தனை கடும் கவர்ச்சியாக இருந்தது. நிறைய பேர் இதை பின்பற்றினாங்க. சேகுவாரா இப்படி பல பேர். அந்த அடிப்படையில இலங்கையிலேயும் குணசிங்க போன்றவர்கள் இதை பின்பற்றினாங்க. அந்த அடிப்படையில் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கவுக்கும் இந்த சோசியலிச சிந்தனை இருந்துச்சு. அவவும் நினைச்சா இலங்கையில நாங்க என்ன செய்யணும்? வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யற, இறக்குமதி செய்யற, இதெல்லாம் தாராளவாத சிந்தனை உள்ளவர்கள கொள்கை. அதனால 1833ஆம் ஆண்டு கோல்ஃப்ரூ கமரன் ஆட்சியில இருக்கும் போது அங்கிருந்து கோல்ஃபுருக்கும் கமரன் பிரித்தானே வந்தாங்க. அவர் செஞ்ச வேலை என்ன? அங்க இருக்கிற என்ன மூடிய பொருளாதார கொள்கையை என்ன ஒழிச்சாரு, திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாரு. காரணம் என்ன? அவர் ஒரு லிபரல் வாதி. அவர் ஒரு என்ன லிபரல் ஜனநாயகம்ங்கிற கொள்கையை பின்பற்றுறவர். தாராளவாதின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆஹ் அப்படி வந்தவர். அதனாலதான் அவர் அந்த கொள்கையை கொண்டு வந்தாரு. ஆனா சிரிமா பண்டாரநாயகா அதுக்கு எதிரானால். எனவே அவர் மூடிய பொருளாதாரத்தை திறந்து விட்டாரு. இவர் திறந்த பொருளாதாரத்தை திரும்ப மூடி விட்டா. ஏன்டா உலகத்திலேயே இந்த வலதுசாரி இடதுசாரின்னு சொல்லுவாங்க. வலதுசாரிங்கிறவங்க இந்த தாராள ஜனநாயக கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவங்க. இடதுசாரிங்கிறவங்க சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்டவங்க. இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில வரலாறு ஃபுல்லாவே, உலகம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான் இருக்குது. சண்டை, போர்கள், யுத்தங்கள், அழிவுகள் நிறைய நடந்திருக்குது. அந்த வகையில தான் இலங்கையிலேயும் தாராளவாதிகளும் இருந்தாங்க, சோசியலிசவாதிகளும் இருந்தாங்க. ஆனா ஃபுல்லாவே 1833ஆம் ஆண்டுல இருந்து, அதை விட 1796ஆம் ஆண்டுல இருந்தே ஃபுல்லா இலங்கையில தாராளவாத சிந்தனையில ஆதிக்கம் தான் இருந்து கொண்டு வந்துச்சு. அவங்களோட கருத்து தான் மக்கள் இறைமை, ஜனநாயகவாதம், மக்கள் எல்லாருக்கும் என்ன நினைச்ச முளைச்சு கொண்டே போகலாம், அவன் வெளிநாட்டுல பிசினஸ் செய்யலாம், வெளிநாட்டுல இருக்கிற இங்க பிசினஸ் செய்யலாம்னா சொன்னான். ஆனா சோசியலிசவாதிகள் அப்படி இல்லை. பிசினஸ் தனியாட்டு விடக்கூடாது, அதை அரசு எடுத்து செய்யணும், வார லாபத்தை எடுத்து எல்லாருக்கும் சமனா கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் சோசியலிசவாத சிந்தனை. இதன் அடிப்படையில இவ ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க இந்த சிந்தனை உள்ளவர். இவன் ஆட்சிக்கு வந்த டைம்ல இவன் என்ன நினைச்சான்டா, ஒருவேளை நான் இந்த இடத்தை விட்டு மாறினாலும், இந்த இடத்துக்கு வேற யாரும் வந்தாலும், தாராளவாத சிந்தனை உள்ளவர் ஒரு ஆள் வந்தாலும், அவர் நினைச்ச மாதிரி சிந்தனையை மாத்தக்கூடாது. எந்த கொள்கையில தான் இந்த நாடு இயங்கணும். எனவே யாப்புல எழுதினா அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம், இந்த அரசு இப்படித்தான் இயங்கணும், இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சில கொள்கைகளை எழுதினா, இத
வார போற ஆட்சியாளர்கள் எல்லாரும் யார் வந்தாலும் இதன்படிதான் நாடு போகணும் இப்படின்னு எழுதி வச்சாங்க. இதுபடி நாடு போகாட்டி விலங்கு மக்களுக்கு பிழையா போகுது அப்படின்னு விலங்கு. இதனாலதான் இது உருவாக்கப்பட்டுச்சு. சரி, இந்த ஆஹ், சரியா, இதுல பாருங்க, அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம். அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சரியா, இல்லையா? நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. டியூட் இதுல இல்ல, அதனால இப்போ வாசிக்கிறேன். பிரஜைகள் ஒவ்வொருவரும் தமது உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பூரணமாக அனுபவிக்கணும். பாருங்க, அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவத்துல நான் ஏற்கனவே சொன்னனே, சின்ன பிள்ளைகள் ஒளிப்பாட்டு கொடுத்து ஏமாத்துற மாதிரின்னு சொல்லி எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் வாசிக்கும் போது இவ்வளவு நல்லவங்களான மாதிரி விளங்கு. ஆனா சிலவங்க அப்படித்தானே, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சிலவங்க இருக்கிறாங்க, பேசக்குள்ள அவ்வளவு நல்லவன், இவனை போல ஒரு நல்லவன் இருக்கான்னு நினைப்போம். சரியா, அவன்கிட்ட கதையில மயங்கி சில ஆட்கள் அவனோட ரகசியம் அது இது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. கடைசியில அவனோட புத்திய காரணத்துக்கு போறதா இல்ல அவட புத்திய காரணத்துக்கு போறதா அவங்க கை செய்தப்படுவாங்க. இவர்கிட்ட போய் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோமே, இவரோட க்ளோஸா இருந்துட்டோமே, இவளோட க்ளோஸா இருந்துட்டோமேன்னு யோசிப்பாங்க. அத மாதிரி தான் கொஞ்சம் இருக்கேன் பிள்ளைகள் சார்ஜில போட்டு வரேன். அத மாதிரிதான் இவங்களோட கொள்கைகளை நீங்க பார்க்கும்போது சும்மா அவ்வளவு அழகாக இருக்கும். பாருங்க எப்படி சொல்றாங்க. பிரஜைகள், இந்த இலங்கை நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணுமா, எல்லா சுதந்திரங்களும் பூரணமா கிடைக்கணுமா எழுதினாங்க. ஆனா தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்து சிறுபான்மை மக்கள் தங்களோட சொந்த மொழியில இந்த பரீட்சை எழுதுறது, சொந்த மொழியில அவங்களோட அரசாங்க உத்தியோகத்துல செய்யறதுல உரிமையை பறிச்சாங்க. நீங்க தான் யாப்பிலேயே அரசு கொள்கை வழிகாட்டுன்னு முதலாவது எழுதுறீங்க, எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும், எல்லாருக்கும் உரிமையை கொடுக்கணும். அப்ப ஏன் பறிச்சீங்க? இதான் இவங்க. சரியா, இதான் அந்த பெரும்பான்மை மக்களிடமே செஞ்ச வேலை. இதுதான் இப்படிப்பட்டவங்களை ஆட்சி கொண்டு வந்ததுல பலன். சரியா, அதான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப யாப்பு படி, யாப்புல எழுதிருக்கிறியே, ஏன் நீ இதை செய்யலன்னு கேள்வி கேட்கணும் தானே. அப்படி கேட்பான்னு தெரிஞ்சு அடுத்த உறுப்புரையில் எழுதினாங்க, இப்படி எவனாவது கேட்டா அப்படி கேட்க முடியாது, அப்படி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாதுன்னு எழுதினாங்க. அந்த அளவுக்கு அவங்க அப்படிப்பட்ட மோசமான ஆட்களாக அவங்க இருந்தாங்க. சரியா, பாருங்க ரெண்டாவது பாருங்க, வேலை செய்யும் வயது வந்த அனைவருக்கும் தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் வேலை செய்யற வயசு வந்துட்டோ எல்லாருக்கும் தொழில் கொடுக்கணும்னு எழுதினாங்க. இது உண்மையிலேயே இது வந்து சோசியலிசத்துல கருத்து. அதான் இவ இங்க இதை கொண்டு வந்தா நல்லம், எல்லா இளைஞர்களும் சந்தோஷப்பட்டாங்க. இன்னும் உண்மையா என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், இப்ப இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க அவர சிந்தனையும் ஓரளவு சோசியலிச சிந்தனை தான். இவர்ட இவர்ட உண்மையான கட்சி வந்து இப்ப என்பிபின்னு மாத்திருக்கிறாங்க. ஆனா ஜேவிபி, ஜேவிபின்னு சொன்னா உங்களோட வாப்பா மாரு அப்பா மார்ட்ட கேட்டு பாருங்க. ரணசிங்க பிரேராவோ என்னையோ பேர் உண்டு. ஜேவிபிங்கிறது ஒரு புரட்சிகர கட்சி. அப்படின்னா ஆயுதம் தூக்குவாங்க, மக்களோட சண்டை பிடிப்பாங்க, ஆக்களை கொண்டுவாங்க, கொன்றாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கால் மார்க்ஸ்ல எண்ணங்கள்லாம் இருந்துச்சு, சிந்தனை இருந்துச்சு. இந்த ஜேவிபியில நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. சரியா, ஏன்னா அந்த அந்த இலங்கை அரசு, அந்த டைம்ல இருந்த இலங்கை அரசாங்கத்துல பாதிக்கப்பட்ட நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே ஸ்ரீமாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்ரீமாவை கொண்டு வந்தாங்க, ஸ்ரீமாவை நம்பினாங்க. அதனாலதான் இவன் அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவத்தில் இதெல்லாம் எழுதினான், அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு. வயசு வந்த எல்லா இளைஞர்களும் நாங்கள் தொழில் வாய்ப்பு பெற்றுக் கொடுப்போம்னு சொன்னான். ஆனா உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா இதுவும் நடக்கல. ஏண்டே சாத்தியம் இல்லாத உண்டு. அப்பதான் இலங்கை நாடு கொஞ்சம் எழும்பி கொண்டு வருது, கொஞ்சம் முழுமையா சுதந்திரம் அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு நாட்டை கொண்டு போறதுக்கான முழு அறிவோ அனுபவமோ எதுவுமே இல்லை. சரியா, இவங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை. அப்படிப்பட்ட டைம்ல எல்லாருக்கும் வேலை கொடுப்பேன்னு சொன்னா அந்த அளவுக்கு நிறுவனங்கள் தொழில்துறைகள் இருக்கணும், செல்வம் பொருளாதாரம் இருக்கணும். ஆனா இவன் மூடிய கொள்கையை கொண்டு வந்து வெளிநாட்டில் இருந்து இங்க யாரும் இறக்குமதி செய்ய தேவையில்ல, இங்க இருந்து யார் அங்க ஏற்றுமதி செய்ய தேவை நிப்பாட்டினா இங்க தொழில்துறை இல்லாம போனுச்சு, நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு, இதனால வேலை இருந்த வேலையும் இல்லாமல் ஆனிச்சு. இதனால ஜேவிபியில் இருக்கிற இளைஞர்கள் கோபம் அடைஞ்சாங்க, இவருக்கு எதிராக புரட்சி செஞ்சாங்க, என்னென்ன இல்லாமவும் நடந்துச்சு. அப்ப அரச கொள்கை வழிகாட்டாததுல இரண்டாவது அதிகாரமும் போச்சு. சரியா, சும்மா எல்லாம் ஏமாத்து வேலையா எழுதி வச்சாங்க. எல்லாம் தேவை, இந்த இலங்கை மக்களுக்கு அன்னடம் தேவை. அவங்க தானே கொண்டு வந்தாங்க பெரும்பான்மை இதை பயன்படுத்தி. இவன் மட்டும் இல்ல, அந்த இடத்துக்கு யாரு வந்திருந்தாலும் சரி,
இந்த மக்கள் இறமைங்கிறது அதுல வேலை இதுதான். சரியா? சரி. அடுத்தது அஹ், பாருங்க, மூணாவது, முழு நாட்டையும் பூரணமாக அபிவிருத்தி செய்தல். முழு இலங்கை நாட்டையும் பூரணமாக அபிவிருத்தி செய்ய போறோம். நல்ல மக்கள் சந்தோஷமாயிப்பான், நிம்மதி அரிப்பான். சரியா? ஆனா இப்படி போட்டுட்டு ஏன் நீங்க அடுத்த இதுல இப்படி செய்யாட்டி நீங்க வழக்கு தொடுக்க முடியாதுன்னு போட்டீங்க? ஆ அப்ப எல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கு போட்டீங்க. இப்படிதான் நிறைய பேர் கேட்டாங்க அந்த டைம்ல. எப்படி ஒவ்வொன்றாக நீங்க வாய்ச்சி பாருங்க. நாலாவது, என்ன தேசிய வருமானத்தை பிரஜைகளுக்கு சமமான முறையில பங்கிட்டு கொடுக்கணும். இதெல்லாம் சோசியலிச சிந்தனை. மனிதன் சுரண்டுகின்ற தன்மையை கட்டுப்படுத்தணும். இது சோசியலிச கால்மார்க்ஸ் சொன்ன அதே கருத்து. அப்படின்னா இந்த முதலாளி தொழிலாளி தொழிலாளிகிட்ட வேலைகளை பெற்று முதலாளி வளர்ந்து கொண்டே போகக்கூடாது. அப்படியான விஷயங்கள். கூட்டுறவு முறையை விருத்தி செய்யணும். மக்களோட ஒழுக்க பண்பு கலாச்சாரத்தை என்பவற்றை நல்ல முறையில் மேலோங்க செய்யணும். நல்லதொரு வாழ்க்கைக்கு வழிகாட்டணும். இளங்கட தன்னாதிக்கம், இறமை, ஒழுக்க பண்புகளை பேணணும். சமூக ரீதியான முன்னுரிமைகள், சலுகைகள் என்பவற்றை போக்கி என்ன கொஞ்சம் பேர் சலுகை, கொஞ்சம் பேர் அப்படிலாம் இல்லாம எல்லாம் சமத்துவமா நடத்தணும். சர்வதேச சமாதானம், ஒத்துழைப்பு விருத்தி செய்யணும். அழகா இருக்குது எல்லாம். ஆனா என்ன செஞ்சாங்க? அதுக்கு அடுத்த இதுலயே இதை சொன்னாங்க. எனவே நீங்க இந்த அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவத்தை கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆனா இதுவும் பிள்ளைகள் என்னன்னு சொன்னா, சோசியலிசம்ங்கிறது பிழை. ஏன் பிழை தெரியுமா? இப்ப நான் சொல்றேனே, நான் தான் உங்களோட சார், பொலிட்டிக்கல் பாட சார். உங்களோட வகுப்புல சொல்றேன், நீ எவ்வளவு படிச்சாலும் சரி எல்லாருக்கும் நான் சி தான் போடுவேன்னு சொல்றது. எவ்வளவு யார் என்ன படிச்சாலும் எல்லாருக்கும் நான் சி தான் போடுவேன்னு சொல்லிட்டேன். இப்ப பிள்ளைகள் நல்லா படிக்குமா? நல்லா கெட்டிக்கார பிள்ளைகள் ஏ எடுக்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சு படிக்குமா படிக்காதா? சொல்லுங்க. கெட்டிக்கார பிள்ளைகள் ஏ எடுக்கிற அளவுக்கு முயற்சி செஞ்சு படிக்குமா படிக்காதா? அதே போல படிக்காது. லோவான பிள்ளைகள், ஒன்றுமே தெரியாத பிள்ளைகள் சி எடுக்கிற அளவுக்காவது படிக்குமா படிக்காதா? ஒன்றுமே படிக்கிறே இல்லை, சும்மா விளையாடி தருவ. இப்ப இந்த ரூல்ஸை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளை சி எடுக்கிறதுக்காகவாவது படிக்குமா படிக்காதா? படிக்காது. ஏன்? படிக்காட்டி சி வருமே. ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தா மக்கள் சோம்பேறிகளா மாறுவாங்க, ஒரு செயல்திறன் குறையும், நாடு முன்னேறாது. இதுதான் சோசியலிசம். நீ எவ்வளவு உழைச்சாலும் சரி, உனக்கு நான் சமனா தான் தருவேன். எல்லாருமே இந்த அரிசி தான் சாப்பிடணும், இந்த பானை தான் சாப்பிடணும், இந்த போனை தான் யூஸ் பண்ணு சொன்னா யாருமே செயற்பட மாட்டாங்க. எனவே அந்த நாடு முன்னேறாது. சரியா? அப்ப இப்படியெல்லாம் சோசியலிச கருத்தே பிழை. அவங்க மதங்களை எதிர்ப்பாங்க. அப்படி, அதாவது மதம்ங்கிறது ஒரு அபின் போல, ஒரு 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 போதைப் பொருளை போலலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே மனிதர் ஒரு அளவுக்கு ஒழுக்கமா வாழ்றாங்கன்னு சொன்னா காரணம் மதங்கள். அதை எதிர்த்தாங்க. அதனாலதான் சோவியத் யூனியன் உடைஞ்சு போனுச்சு. சரியா? எல்லா சோசியலிச நாடுகளும் தன்னை சிந்தனைகளை மாத்தி கொண்டாங்க, திருத்தி கொண்டாங்க. இவ சின்ன சின்ன சோசியலிச நாடு கொஞ்சம் இருக்குது உலகத்துல. ஆனா அவங்களோட பழைய கொள்கைகள் எல்லாம் திருத்திட்டாங்க. அவங்கள லிபரல் ஜனநாயகத்திலையும் நிறைய பிழைகள் இருக்குது. அவங்களும் தங்களிடத்தை நிறைய திருத்திட்டாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல இது ரெண்டும் இப்பயும் இருக்குது. இதனால அங்க இருக்கிற மக்கள் தான் நிம்மதியற்றும் மகிழ்ச்சியற்றும் வாழ்றாங்க. சரியா? சரியான கொள்கைகள் இருக்குது. நான் உங்களுக்கு பிழைன்னு சொல்றேன். நான் அதெல்லாம் சும்மா சொல்லல. அறிவியல் ரீதியாக, அனுபவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டு வந்ததுதான். நீ டவுட்னு சொன்னா என்ன, நல்ல படிச்சாங்க, நல்ல அறிவுள்ளவங்களை கேட்டு பாருங்க. செட் ஜிபிடி, ஜெமினி எல்லாம் நிறைய அறிவு இருக்குது. அதுகிட்ட போய் சும்மா கேட்டா சொல்லாது. நீங்க நல்ல கேள்விகள் கேட்கணும். உதாரணமா நான் கேட்டேன் அதுகிட்ட, என்ன பெரும்பான்மை இந்த எனக்கு தெரியும் மக்களிடமே பிளண்டு தெரியும். நான் அதுகிட்ட கேட்டேன். கேட்டோடனே மக்களிடமே நல்ல கோட்பாடுன்னு சொன்னிச்சு. திரும்ப கேட்டேன், மக்களிடமே நல்ல கோட்பாடுன்னு சொன்னா எல்லா மக்களும் ஒரு ஆளை தெரிவு செய்யறது சாத்தியமா? எல்லா மக்களோட விருப்பப்படி ஒரு ஆட்சி நடக்குமான்னு இல்லையா? பெரும்பான்மை மக்கள் படி ஆட்சி நடக்குமா? அப்ப அது சொல்லு திரும்ப, மக்களிடமே நல்லம் ஆனா நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல, நடைமுறையில இப்படித்தான் நடக்குன்னு சொன்னிச்சு. நான் கேட்டேன், நடைமுறையில பெரும்பான்மை மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஒரு நாட்டை கொண்டு போனா அதுல நல்ல சட்டங்கள் வருமா, கெட்ட சட்டங்கள் வருமா, இல்லாட்டி பெரும்பான்மை மக்களோட விருப்பப்படியான மன இச்சை குறுகிய நோக்கத்தோட சட்டம் வருமானு கேட்டேன்.
அவ உடனடியாக அது சொன்னிச்சு, ஓ நீங்க சொல்ற சரிதான், அது குறுகிய நோக்கத்துல தான் சட்டங்கள் வரும், இதனாலதான் இந்த உலகத்துல அந்த சட்டம் இந்த சட்டம் போதைப் பொருள் அது இதெல்லாம் சட்டமாகிருக்குன்னு சொன்னிச்சு. அப்ப நான் கேட்டேன், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத கோட்பாடு என்னத்துக்கு அதே நீங்க நல்ல சொல்றீங்கன்னு கேட்ட உடனே, இப்ப நீங்க சரியா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்க வந்து என்ன அஹ், நல்ல கேள்வி நல்லா கேக்குறீங்க, நீங்க சொல்ல சரிதான் அப்படின்னு சொல்லும். அதுக்கு பிறகு சொல்லும், மக்களிடம் இப்ப செல்லு, மக்களிடம் நல்லமா மோசமானு கேட்டா மோசம்னு சொல்லும். சரியா? அப்ப அரசியல் விஞ்ஞானம்ங்கிற பாடத்தை நாங்க எப்பயுமே யதார்த்தத்தோட விமர்சன ரீதியா படிக்கணும். அப்பதான் இந்த ஒவ்வொன்றுக்கு பின்னால இருக்கிற காரணங்களை புரிஞ்சு கொள்ளேரு. சும்மா மக்களிடமில் எந்தெந்த தீமைகள் நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த மக்கள் இந்த இந்த முதலாம் குடியரசு சபை தோல்வி அடைந்து இரண்டாம் குடியரசு சபை வந்துச்சு, சும்மா சொன்னா விளங்காது. இதெல்லாம் இந்த குறைபாடு உள்ள மக்களிறமை, அரச கொள்கை வழிகாட்டல் தத்துவம், ஜனநாயகம் இதெல்லாம் இருந்ததால தான் அந்த நாடு அவ்வளவு மோசமா போனதுக்கும் அந்த இனக்கலவரங்கள் எல்லாம் வந்து காரணம்ங்கிறத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? அதனாலதான் இவ்வளவு டீட்டெயிலா சொன்னேன். இன்றைய பாடம் கிளியரா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா, நல்லா விளங்கினுச்சா? சொல்லுங்க.